சிவகங்கையில எலெக்ஷன் ஃபீவர் பயங்கரமா ஏறி போச்சு. ஆனா இந்த வேட்பாளர்களோட அரசியல் சண்டைகளுக்கு பின்னாடி மக்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன? வாங்க சிவகங்கையோட கிரவுண்ட் ரியாலிட்டியை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு மாவட்டத்தோட தலைநகரம், ஆனா வளர்ச்சி மட்டும் பல கிலோமீட்டர் தூரத்துல நின்னா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ சிவகங்கையோட நிலைமை. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தும் ஏன் அங்க இருக்கிற மக்கள் தங்களை பின்தங்கியதா ஃபீல் பண்றாங்க? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் சிவகங்கையோட மொத்த கதையுமே அடங்கியிருக்கு. இதுதாங்க சிவகங்கையில இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ், கோர்ட்டு, மெடிக்கல் காலேஜ்னு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கம்பீரமா நிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் வளர்ச்சி மட்டும் அப்படியே நின்னு போயிருக்கு. பேருக்கு தான் தலைநகரம், ஆனா முன்னேற்றம் மட்டும் எங்க கண்ணுக்கு தெரியலையேன்னு தான் மக்கள் ஆதங்கப்படுறாங்க. சரி, இந்த வளர்ச்சி தேக்கத்தோட முதல் அறிகுறி எங்க தெரியுது? வேற எங்கேயும் இல்ல, சிவகங்கை நகரத்தோட மையத்திலேயே தான். நம்ம கண்ணுக்கு தெரியற சில பிரச்சனைகளே போதும் அங்க நிர்வாகம் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகியிருக்குன்னு சொல்றதுக்கு. 4 வருஷத்துக்கு மேலாச்சுங்க. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்க பணி ஒரு அடி கூட நகரல. இது ஏதோ ஒரு பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு நிர்வாக தோல்வியோட சின்னமா மாறிடுச்சு. தினமும் மக்கள் பண்ற கஷ்டத்துக்கு இதுதான் நேரடி சாட்சி.